இந்தியா வின் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானை ஒரு கலக்கிருச்சுன்னு தான் சொல்லலாம். பல விதத்தில் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி எப்படி அட்டாக் ஆச்சு, என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி. இதனுடைய ஒரு கோணம், ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த பகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் ஷாபாஸ் ஷரீஃப் அவருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பகிர்கிறார். எந்த மாதிரி இந்தியன் அட்டாக் அவரை நிலை குலைய செய்தது என்பதை பற்றி. ஸோ என்னடா இந்த மாதிரி இதில் ரொம்ப லேட்டாக வரேனே அப்படின்னு நினைக்கிறீங்க. இதனுடைய விஷயங்களை நான் பல விதமாக பிரித்து பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எந்த மீடியாவும் விட்டு வைக்காம கரெக்டாக நியூஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஸோ வெரி ஹாப்பி வித் தட். பட் என்னுடைய சில தாட்ஸை பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்ற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். ஸோ வீடியோவில் ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு 3 பகுதியாக பிரிச்சுடுறேன். முதல்ல இந்தியாவுடைய அந்த ஆபரேஷன் சிந்தூர் உடைய தாக்கம் ஷாபாஸ் ஷரீஃப் மேலே எப்படி இருந்தது, இது முதல் பகுதி. இரண்டாவது, இந்த பகுதியில் இன்டைரக்டாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுத்தவங்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று அப்படின்றத பற்றி இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, இதையெல்லாம் தாண்டி இந்த போரில் வென்றது இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்றத பற்றிய ஒரு நேரடி இது கொடுத்துடலாம் அப்படின்றது தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய சாரம். முதல் பகுதியான ஷாபாஸ் ஷரீஃபின் அனுபவங்கள் என்ன அப்படின்றத பத்தி இப்போ பார்த்துடலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிமிடம், அந்த எப்போ கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்தியன் ஆர்மி மே 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த அட்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க இந்த டெரரிஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஏரியாஸை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய ஆர்மி பேஸஸை டச் பண்ணலங்கிறது முன்னாடியே பார்த்துட்டோம். இதற்கு பிறகு ஆர்மி அவங்க பாகிஸ்தான் ஆர்மி நம்மளை பல விதமான மிசைல்ஸோட தாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம S-400 யூஸ் பண்ணி பல விதமான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி வானத்திலேயே பல விஷயங்களை உடைச்சு எரிஞ்சும். இது ஒரு பக்கம். ஆனால் அதே சமயம் சில ஒரு சில பேச்சுக்களும் இருந்தது. ரஃபேல் அடிபட்டதாகவும் நம்மளுடைய தரப்பில் இழப்பு இருந்ததாகவும் அது ஆர்மிகிட்டே ப்ரெஸ் ரிலீஸில் கேட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இது பல விதமான இழப்புகள் வருவது சகஜம்தான், இதெல்லாம் கடந்து போகணுன்ற மாதிரி அவங்க பெருசாக எடுத்துக்கல இந்த விஷயங்களை. அது அண்டர் பிளே பண்ணுறதாக இருக்கலாம், இல்லைனா அவங்க இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கலாம். அது ஒரு விஷயம். ஆனால் இதில் நான் சொல்ல வர விஷயம், ஷாபாஸ் ஷரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்கும் பொழுது நம்ம எப்போ டெரரிஸ்ட் பேசஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி ரிட்டாலியேட் பண்ணாங்களோ அவங்க நம்ம உடனே உள்ள பூந்துட்டோம். கராச்சி, இஸ்லாமாபாத்னு பல ஏரியாவில் நம்மளுடைய இந்திய தரப்புலேருந்து உள்ள ட்ரோன்ஸாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், உள்ள பூந்து பல இடங்களில் டெரரிஸ்ட் ஆப்ரேட்டிவ்ஸுங்கிற ஏரியாவில் அடிக்க ஆரம்பித்தோம். இதில் பார்ட் ஆஃப் த கேம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய ஏர்போர்ட்ஸ்லாம் கூட அட்டாக் பண்ணப்பட்டது. ஸோ இந்த மாதிரி திடீர்னு அவர் ஷாபாஸ் ஷரீஃப் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் முழிச்சுக்கிட்ட போது டக்குன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்மிலேருந்து வருது, பாகிஸ்தானுக்குள்ளே இந்தியன் மிசைல்ஸ் வந்துருச்சு அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். ஸோ இதுதான் மிக முக்கியமாக ஒரு விஷயம்னு சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப அசால்ட்டாக இந்தியாவை நினச்சாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, நம்ம நினச்சா செய்ய முடியும். நம்ம ரொம்ப பல விஷயங்களில் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்வதில்லை இந்தியா. ஆனால் அதுக்காக நம்ம வீக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு மெசேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தானுக்கு ரியலிஸ்டிக்காக லேட்டஸ்ட் லெவலில் வந்திருக்கு. 1971 வாரில் இருந்திருக்கலாம், சைனாவோட இந்தியா போர் புரிஞ்சிருக்கலாம், பெரிய போர்கள் நம்ம இந்தியா இந்தியா பகுதியிலேருந்து பெருசாக போகலை. கார்கில் அஃப்கோர்ஸ் நடந்தது, அதுலேயும் நம்ம தான் ஜெயிச்சோம். ஆனால் அது பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்த தடவை நம்ம பண்ணின விஷயம் இதுவரை பாகிஸ்தானுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காதுங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஏன்னா உள்ள அளவு பூந்து அவங்களுடைய கராச்சியா இருக்கட்டும், இந்த ட்ரேட் நடக்கிற இடம், ஈவன் நியூக்ளியர் சைட்ஸ் வரைக்கும் அடிச்சு அது கேள்விப்பட்ட விஷயம் தான் ஷாக்கிங். US உடைய நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ்லாம் பாகிஸ்தான் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் போய் நம்மளுடைய அக்னி ஏவுகணை போய் அடிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லும்பொழுது அது ஒரு மிரட்டை, US கூட மிரட்டிட்டாங்கன்ற மாதிரி தான் வருது. ஸோ இவ்வளவு விஷயத்துக்கு நடுவில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரை இந்த மாதிரி
நான் எழுந்து பார்க்குறேன், சடனா நியூஸ் வருது, இந்தியன் மிசைல் பாகிஸ்தானுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு க்ஷணம், அந்த ஒரு மொமெண்ட் நினைச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் ஒரு அமைதியா இருக்கிறவன் வந்து கடைசி வரைக்கும் அமைதியா இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அவன் அமைதியா இருக்காங்கிறது, அவனுடைய அமைதியை நம்ம வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணினா நடக்கும் விபரீதம் இதுதான் அப்படின்றது. சாது மிரண்டால் காடு தாங்காதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ஆபரேஷன் சிந்தூர்ல உண்மை தன்மை நிஜமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த அந்த முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, யாரெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பாகிஸ்தானுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் சைனாவுடைய ஃபுல் மிலிட்ரி சப்ளைஸ், மிசைல் சப்ளைஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஆனால் ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸான எலிமெண்ட் என்னன்னா, டர்க்கி, எர்டகன் தலைமையில் உள்ள துருக்கி உடைய நாடு ஃபுல் ட்ரோன் டெக்னாலஜியும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து இந்தியாவை அடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். சம்பந்தமே இல்லாத ஒரு நாடு ஏன் வந்து இந்தியா மேல உறவு காட்டும்? முஸ்லீம் நாடு தான், முஸ்லீம் நாடுகள் எத்தனையோ இருக்கின்றன. அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவை பேட்டர்னைஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி பார்க்காம செக்யூலருங்கிற பேஸ்ல தான் நம்ம இவ்வளவு நாளா போயிட்டு இருக்கோம். ஈவன் மோடி கவர்மெண்ட்லயும் டாலரன்ஸை வச்சுதான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான கேம்ஸும் வந்து முஸ்லிம்ஸுக்கு எதிர்த்து நடக்கல. ஒருவேளை இந்த வக்ஃப் வாரியம் உடைய இதை வச்சு நம்ம ஆன்டி இந்தியா ப்ரோபகண்டாவை நம்ம ஆளுங்களே வந்து வெளியில சொல்லியிருந்தால் மேபி நடக்கலாம். திருச்சி பேசுறதுல நம்ம ஆளுங்களுக்கு கைகூடின ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டா அதுல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்திருக்க கூடும் அப்படிங்கிறது அவருடைய எர்டோகன் காதுகளுக்கு கூட சில ஆக்சுவலா நடந்த விஷயத்த மாத்தி பேசி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருந்தால் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இருந்திருக்கலாமோன்ற ஒரு செய்தி. ஏன்னா மற்றபடி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளவு தூரம் மெச்சூராக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சில நாடுகள் விளையாடும் பொழுது கண்டிப்பாக வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்காக தான் வருது. பட் அட் த சேம் டைம் அதுக்கெல்லாம் நம்ம இந்தியா வந்து பின்வாங்காது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா வந்து நம்ம பல இதுலையும் பார்த்துருக்கோம், பல கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு தூரம் அக்செப்டன்ஸ் இருக்கும்போது ஒரு சில நாடுகள், சைனா அஃப்கோர்ஸ் தெரியும், சைனாக்கு வந்து இந்தியா க்ரோத் ஆயிருமோன்ற ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம இவர் மகாபலிபுரம் வரைக்கும் வந்த ஜீப்பிங் போயிட்டு திருப்பி வந்து கோவிட்ல இருந்து ஆரம்பிச்சு பல விளையாட்ட சித்து வேலைகளை காட்டியிருக்காருங்கிறதே அதுக்கு வந்து உதாரணம்னு சொல்லலாம். இப்ப துருக்கியும் அந்த லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை சுத்தில எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கு. நேபாள், பூட்டான் உட்பட பல நாடுகள், ஈவன் ஸ்ரீலங்கா கூட சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இவங்களுடைய ஒரு துரதிருஷ்டவசம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து சைனாவுடைய பிடியில இருக்காங்க. ஸோ அவங்களால வெளியே வர முடியல. ஆனால் அதே சமயம் இந்தியாவை வந்து எதுக்கவும் முடியல. ஸோ கண்டிப்பா வந்து இந்தியாவை அவங்க விரும்புறாங்க, பட் அவங்களால ஓப்பனா சொல்ல முடியாத நிலைமை. இது மாதிரி சில நாடுகள், துருக்கி மாதிரி நாடுகள் தப்பாக புரிந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் வந்து என்னுடைய கூற்றா இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா வந்து இதுல வந்து இன்டர்நேஷனல் கேம் கண்டிப்பா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ் உடைய விளையாட்டும் இருக்கு. ஈவன் ட்ரம்ப்பை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் ட்ரம்ப் இஸ் ஆஃப்டர் ஆல் அ பிசினஸ் மேன் அப்படின்ற மாதிரி வருது. டிஃபென்ஸ் டீல் அவருக்கு எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து இது பண்ணுவாரு. ஈவன் அவரே வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன விஷயம், மோடி இஸ் அ வெரி குட் மேன், ஐ லைக் ஹிம், இஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், பட் டேரிஃப்னு வரும்போது யூ இன்க்ரீஸ் த டேரிஃப், ஐ இன்க்ரீஸ் த டேரிஃப்ன்ற மாதிரி பிசினஸ் டீல் பேசக்கூடிய ஒரு மனிதர் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டிஃபென்ஸ் டீல் வருதுன்னா, சாரி பாஸ், நான் வந்து உங்க எதிரிக்கு கூட நான் வந்து நண்பன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்கிறது தான் வந்து லாஜிக்கலான புரிதல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியா நான் கருதுறேன். இது இரண்டாவது பகுதி. மூணாவது பகுதி என்ன அப்படின்னா, இதையெல்லாம் தாண்டி ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு ரீச் ஆகிவிட்டது. ஆகாத இடத்திற்கும் என்ன டீடைல் மைக்ரோ அனாலிசிஸோட நம்ம டெலிகேஷன் டீம் போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு பாராட்டுக்கள். ஏன்னா வந்து இது நம்ம வந்து சொல்லுவாங்க, வேலை செஞ்சா மட்டும் பத்தாது, வேலை செஞ்சோன்னு சொல்லி மாறுதட்டி கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா கம்யூனிகேஷன் ஈரால இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பல பேருக்கு வந்து ஒரு புரிதலை கொண்டு வரும் அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமான கருத்துன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், இந்த பகுதியை பற்றிய செய்திகள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.